மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 18 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா வந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், கார்த்தியை அடித்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. தனா கொஞ்சம் கூட கண்ணை திறக்காமையே இருக்கா. சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும். வா கார்த்தி அப்படின்னு சொல்ல, வா கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் நேராக கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, தனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கேருந்து போயிட்டு தனாவை தூக்குறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூட்டிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கதிர் தனாவை தூக்கிட்டு போகும் பொழுது தனாவோட வாயிலேருந்து முறை வரத மாயா பாக்குறாங்க. மாயா கதிர்கிட்ட, கதிர் தனாவோட வாயிலேருந்து நுர வருது பாரு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு அதிர்ச்சியான கதிர் கீழே தனாவை படுக்க வைக்கிறாரு. அப்ப மாயா நேரா கதிர்கிட்ட, என்னாச்சு கதிர், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவோட காலை பார்க்க, காலில் பாம்பு கொத்தி இருக்கிறத மாயா பாக்குறாங்க. மாயா நேரா கதிர்கிட்ட, கதிர் தனாவோட காலில் என்னமோ கடிச்சிருக்கு, என்னது அப்படின்னு கேட்க, கதிர் அதை பார்த்துட்டு, ஐயோ தனாவை பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தனாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். பாவி, பாம்பு கடிச்சது கூட தெரியாம தனாவை இப்படி கொல்ல பார்த்தானே அப்படின்ட்டு கதிர் செம காண்டாகிறாரு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாம்பு விஷம் உடம்புல ஏறினாலும் ஏறி இருக்கும். பாம்பு கடிச்சா காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நான் ஃபாரின்ல படிச்சிருக்கேன். சீக்கிரம் தனாவை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும் வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பைக்ல போய் ஏறுறாங்க. தனாவை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு நம்ம மாயா நேரா தனாவை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. அப்போ சில வழிகளில் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள்னால வேகமாக ஹாஸ்பிட்டல் போக முடியாத நிலைமை வருது. இன்னொரு பக்கம் ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேராக சாமி கிட்ட போயிட்டு, என் பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, என் பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், அவளுடைய அந்த வெகுளித்தனத்தை அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் பயன்படுத்தி என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியோ அந்த வஞ்சக கார்த்திகிட்டேருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி கதிருக்கு மாயா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா தனா கதிரை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே, கடவுளே நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை அந்த வஞ்சக கிட்டேந்து காப்பாற்றணும், என் பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு ஜானகி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சிவாவை காமிக்கிறாங்க. சிவா நேரா வீட்டுக்கு வராரு. சிவாவை பார்த்ததோட ஜானகி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவா நேரா ஜானகி கிட்ட வந்துட்டு, அண்ணி என்ன இந்த நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, சிவா சொல்றாரு, அண்ணி நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க, தானா ரூம்ல இருக்காளா அப்படின்னு. அப்ப ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி மனசுல யோசிக்கிறாங்க, அப்ப தனா வீட்டுல இல்லை அப்படிங்கிறது சிவாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. அப்ப சிவா நேரா ஜானகி கிட்ட, அண்ணி உங்ககிட்ட தான் கேட்குறேன், தனா ரூம்ல தானே இருக்கா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமா சிவா, தனா ரூம்ல தான் இருக்கா, ஏன் என்னாச்சு அப்படின்னு. சிவா சொல்றாரு, இல்ல தனா மாதிரி ஒரு பொண்ணு அந்த கார்த்தியோட பண்ணை வீட்டு பக்கம் போறத பார்த்தேன், அங்க போயிட்டு பார்த்தேன், ஆனா அங்கேயும் தனா இல்லை, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சிவா கிட்ட, இங்க பாரு சிவா, நம்ம பொண்ணை அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போறது ரொம்ப தப்பு சிவா, இதனால நம்ம பொண்ணுக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, சரிங்க நீ, அதான் தனா தூங்குறான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, சரிங்க நீ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து சந்தேகமாவே போறாரு. அப்ப நம்ம ஜானகி நினைக்கிறாங்க, சிவா தனா கார்த்தி வீட்டுக்கு போறத பார்த்துருக்கான், அதனாலதான் இப்படி சொல்றான். அப்ப தனா கண்டிப்பா கார்த்தி வீட்டுக்கு தான் போயிருக்கா. மாயா கார்த்தி வீட்டுக்கு போனாலா என்னன்னு தெரியலையே, அங்க தனா இல்லை அப்படின்னு சிவா சொல்றாரு. அப்ப நம்ம மாயா தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணுமே, என்ன நடக்குது, கடவுளே என் பொண்ணுக்கு எதுவும் ஆபத்தா இருக்கக்கூடாது அப்படின்னு ஜானகி சாமியை வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் கதிரும் சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் தனாவை அட்மிட் பண்றாங்க. டாக்டர் நேரா மாயாவை பார்த்து, என்னம்மா ஆச்சு இந்த பொண்ணுக்கு, வாயிலேருந்து நுர வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சார் இந்த பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சு சார்,
கடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, எப்படியாவது சீக்கிரம் காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கெஞ்சுறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பாம்பு கடிச்சு ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு சொல்ற, ஸோ எதுவா இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டு தாம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தனாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஐசியூல வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு மாயா கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. கதிர் மாயா கிட்ட சொல்றாரு, அந்த கார்த்திக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, தனாவுக்கு பாம்பு கடிச்சிருக்கிறது கூடயா அந்த கார்த்திக்கு தெரியாது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தி சரியான வஞ்சங்க, அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனா மட்டும் கண்முழிக்கல, அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா வேற தனாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம ரொம்ப கவலையில இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, தனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா கண்டிப்பா அத்தையால தாங்கிக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எப்படியா இருந்தாலும் பெரியம்மா கிட்ட சொல்லிதானே ஆகணும், சொல்லலைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. தனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்கல்ல, நம்ம ஃபோன் பண்ணி தான் சொல்லணும், ஏன்னா தனாவுக்கு என்ன ஆகும்னே தெரியல, ஒருவேளை பாம்பு கடிச்சதுல விஷம் அவ உடம்பு பூரா பரவி அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, நீ சொல்றதும் சரிதான் மாயா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. மாயா நேரா வீட்டுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரத்துல ஜானகி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அதே நேரம் பத்மா அந்த பக்கமா வந்துட்டு, என்னது ஃபோன் இவ்வளவு நேரம் அடிக்குது அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு டக்குன்னு, பெரியம்மா இங்க தனாவை பாம்பு கொத்திருச்சு, தனாவை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏ மாயா, என்னடி பேசுற அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு பத்மா பேசினதோட அதிர்ச்சி ஆகி மாயா நேரா பத்மாட்ட, பெரியம்மா இருந்தா ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல பத்மா கேட்குறாங்க, ஏய் நீ இப்போ தனாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு தானே சொன்ன, இப்போ எங்கடி இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க. அப்போ நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு பத்மா யார் ஃபோனில் அப்படின்னு கேட்க பத்மா சொல்கிறாங்க, மாயா தான் பேசுகிறா, தனா வீட்டில் இருக்கா, ஆனால் மாயா வந்துட்டு தனாவை பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்கிறா அப்படின்னு. அப்போ ஜானகி ஓடி வந்து ஃபோனை வாங்கி சொல்லு மாயா அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா தனாவை நாங்கள் தேடி போனோம், அப்போ தனா வந்துட்டு கார்த்தி வீட்டில் தான் இருந்தா, தனாவை பாம்பு கடிச்சிருந்துருக்கு, அது கூட தெரியாம கார்த்தி தனாவோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான், நாங்கள் எப்படியோ தனாவை கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றிட்டோம், ஆனால் பாம்பு விஷம் தனாவோட உடம்பு பூரா பரவிட்டு தனாவை இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், ஐசியூவில் இருக்கா, இதை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல பெரியம்மா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நேரா ஜானகியை பார்த்துட்டு, இங்கே பாருங்க நீ சொல்லுங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஜானகி நேரா பத்மாட்ட, இங்கே பாரு, தனா தோட்டத்துக்கு போயிருந்திருக்கா, அப்போ தனாவை பாம்பு கடிச்சிருந்திருக்கு, அப்போ கதிர் எப்படியோ தனாவை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டான், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் வா அப்படின்னு சொல்ல பத்மா அதிர்ச்சி ஆகி, ஐயோ இது அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நான் போய் அண்ணன்ட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட கதவை தட்டுறாங்க. ரகுராம் வந்துட்டு, யார் இது இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்ட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா பத்மா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் நேராக பத்மா கிட்ட, பத்மா என்னம்மாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க பத்மா சொல்கிறாங்க, அண்ணா தனாவா பாம்பு கடிச்சிருச்சான், கதிர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கானா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாகி வெளியில் வந்துட்டு, எப்படி தனா வெளியில் போனா அப்படின்னு சொல்ல அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணி தான் சொல்கிறாங்க, ஏதோ தனா தோட்டத்துக்கு போயிருந்திருக்கா, அப்போ ஏதோ பாம்பு கடிச்சதா சொல்கிறாங்க அப்படின்னு. அதே நேரம் சிவாவும் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நடந்ததை கேட்குறாரு. அப்போ பத்மா வந்துட்டு பாம்பு கடிச்சதை சொன்னதோட சிவா அதிர்ச்சியாகி, எனக்கு அப்போவே சந்தேகம், தனா தான் அந்த கார்த்தி வீட்டுக்கு போனான்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாகி சிவாவை பார்த்து, சிவா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க சிவா சொல்கிறாரு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, தனா கார்த்தி வீட்டுக்கு போகிறேன்னு என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தனா எங்கே போனது அப்படிங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது, தனாவோட உயிரும் ஆபத்தில் இருக்குது, அவளை எப்படியாவது காப்பாற்றணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ரகுராமுக்கு பேரதிர்ச்சி. நம்ம பொண்ணு தனாவா அந்த கார்த்தியை பார்க்க போயிருக்கா, இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் இல்லை அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சிவாவை பார்த்து, இங்க பாரு சிவா, கண்டிப்பா நம்ம பொண்ணு தானா அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அப்படி கூட இருக்கலாம் அண்ணி, நான் நேரா தனாவை பார்த்தேன், நான் ஃபாலோ பண்ணி போனேன், அதுக்கப்புறம் தானா எங்க போனானே தெரியல, அதுக்கப்புறமா நான் எப்படியோ அந்த கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு அங்க தனா இருக்காளா அப்படிங்கிறத பார்த்தேன், சொல்லவே எனக்கு சங்கடமா தான் இருக்கு, ஆனா அங்க தனா இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியானுச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த தனாவுக்கு பாம்பு கடிச்சிட்டுன்னு செய்தி தெரிய வருது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, தனாவுக்கு எந்த ஆபத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க நம்ம மாயாவும் கதிரும் நின்றுகிட்டு இருக்க. இப்ப பத்மா நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு, எல்லாமே இவளால தான், இந்த மாயாவால தான் கண்டிப்பா தனாவுக்கு பாம்பு கடிச்சிருக்கும், இவளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம மாயா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, தேவையில்லாம ஏன் மேலேயே பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க, தானா கண்முழிச்ச பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா கோவத்துல நிக்கிறாரு. அப்ப ஜானகி நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நாங்க தனா தோட்டத்துல பாம்பு கடிச்சு கிடந்ததை பார்த்தோம், தனாவை ரொம்ப நேரமா பாம்பு கடிச்சிருந்திருக்கு போல, அது தெரியல எங்களுக்கு, மயக்கம் போட்டு கிடந்ததோட உங்களை எல்லாம் கூப்பிடுறதுக்கு டைம் ஆயிரும், நம்மளை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அவசரமா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம், ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்காது அப்படின்னு தான் நினைச்சோம், ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, தானா கொஞ்சம் கூட கண்முழிக்கவே இல்லை, பயமா இருக்கு, டாக்டர் வேற பயமுறுத்துறாரு அப்படின்னு. அப்ப நம்ம மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தனம் எதுக்காக தோட்டத்துக்கு போனா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது, நீங்க வழக்கம் போல என்ன பிரச்சனை நடந்தாலும் மேலேயே பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜானகி நேரா கதிர்கிட்ட, கதிர், என் பொண்ணோட உயிரை நீ தான் காப்பாத்திருக்க அப்படின்னு. அப்ப கதிர் அழுதுகிட்டே, இங்க பாருங்க, தனா வந்துட்டு இன்னும் கண்முழிக்கவே இல்லை, அவ கண்முழிச்சாதான் அவளை காப்பாத்துனது அர்த்தம் அப்படின்னு. அப்ப டாக்டர் வந்துட்டு தனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே கூடாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணோட உடம்புல நல்லாவே விஷம் பரவி இருக்கு, கிட்டத்தட்ட விஷம் பரவி 1/4 மணி நேரத்திற்கு மேல இருக்கும் போல, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டுட்டு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். அப்ப சிவா சொல்றாரு, தனா எப்படி அந்த கார்த்தி வீட்டுக்கு போனா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி, தனா ஒன்றும் கார்த்தி வீட்டுக்கு போகல, அந்த கார்த்தி தான் தனாவை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, தனா ஃபர்ஸ்ட் கண்முழிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம தனா லைட்டா கண்முழிக்கிறாங்க. நர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க நர்ஸ், என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்க. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, அவங்க 2 பேரு, மாயாவும் கதிரும் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப நம்ம தனா நேரா, என் ஃபேமிலி வந்துட்டா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த நர்ஸ் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, இங்க யாரு மாயா அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா வந்துட்டு, சொல்லுங்க நர்ஸ் அப்படின்னு சொல்ல. நர்ஸ் சொல்றாங்க, உங்ககிட்ட தனா பேசணுமா அப்படின்னு சொன்னதோட மாயா இங்கேருந்து போயிட்டு தனாவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, தனா, ஏன் தனா அந்த கார்த்தியை பார்க்க போனா அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களால தான் எங்க லைஃபே இப்படி ஆகிருச்சு, இன்னரும் நான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்க வேண்டியது, கடைசியில என் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம தனா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு என்னை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க, பாம்பு கடிச்சு நான் செத்து போயிருப்பேன்னு அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு தனாவோட வாய மூடி, இங்க பாரு, வாழ்க்கை போயிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன் வாழ்க்கையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, நீ ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு
என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா வெளியில் வந்துட்டு பெரியப்பாவை பார்த்து, பெரியப்பா உங்ககிட்ட தனா பேசணுமா அப்படின்னு சொல்ல, ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு தனாவை பார்க்குறாங்க. தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அப்போ ரகுராம் நேராக தனாவை பார்த்து, இங்கே பாருமா தனா, நீ கார்த்தி வீட்டுக்கு போனதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா கார்த்திக் சார் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் பண்ணி சொன்னார். என்னால் அவருக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. ஒருவேளை அவரை தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்களை தானப்பா எல்லாருமே தப்பு சொல்லுவாங்க. அதனால தான் எப்படியாவது நான் அவரை காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு பண்ண வீட்டுக்கு போனேன். அப்போ தான் சிவா சித்தப்பா என்னை ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு நேராக கார்த்திக் சார் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ நான் சிவா சித்தப்பாட்டேருந்து தப்பிக்கும் பொழுது தான் எனக்கு பாம்பு கொத்திருச்சு. நான் எப்படியோ தப்பிச்சு போயிட்டேன். ஆனால் அங்கே போயிட்டு கார்த்திக் சார்கிட்ட அவர் கொடுத்த ஃபோனையும் கொடுத்துட்டு, இனிமே நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் டக்குன்னு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் மாயாவும் கதிரும் தான் என்னை காப்பாற்றி கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஒருவேளை எனக்கு ரொம்ப ஆபத்தாக இருந்துருந்துச்சுன்னா, நான் செத்து போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும்பா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை காப்பாற்றினது கதிரும் மாயாவுமா அப்படின்னு சொல்ல. அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராமுக்கு கதிர் மாயா மேலே உள்ள கோபம் குறையுது. அவரோட பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கதிரும் மாயாவும் தான் அப்படின்னு தெரிஞ்சதோட நம்ம ரகுராமுக்கு கோபம் கொஞ்சம் குறையுது. ரகுராம் வெளியில வந்துட்டு நேராக அவங்கள பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரியும் கார்த்தியும் தானே, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரகுராம் செம காண்டாகிறாரு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, தனாவை கண்டிப்பாக வந்துட்டு எப்படியாவது நம்ம மாயாவும் கதிரும் காப்பாற்றி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தனா தூங்காமல் எப்படியும் கதிர் காப்பாற்றிடுவார். வீட்டுக்கு கண்டிப்பாக சொன்னாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம மாயா இந்த விஷயத்த சமாளிக்க போகிறாங்க, தனாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அந்த கார்த்தி தான் காரணம். கார்த்தியை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.